ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிறர்கள். இப்போ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கொய்யாப்பழத்துலேயே இவ்வளோ ஒரு அழகான ஒரு அல்வா பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேகமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து முதல்ல இந்த மாதிரி பழுத்த கொய்யாப்பழமாக 4 கொய்யாப்பழம் நான் எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த கொய்யாப்பழத்தோட மேலேயும் கீழேயும் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு அதோட தோல் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க 4 கொய்யாப்பழத்தையும் கட் பண்ணிவிட்டு பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து அது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு மாதிரியாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோன்னு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது வேகமாக கீழே இறங்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கரண்டியோ வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு க்ரீமியாக ஐஸ்கிரீம் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா இந்த மாதிரி கிடைக்கும். இதில் இருக்க விதைகள்லாம் தேவையில்லை. ஸோ இதை நம்ம தூர போட்டுடலாம். இப்போ இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். நம்ம செய்யும் போது எவ்வளோ மீதி வச்சுக்கிறோன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை அப்படியே ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகரை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த சுகர் வந்து கரையும் போது நம்மளுக்கு அந்த க்ரீமியாக இருந்தது வந்து கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சுகர் எல்லாமே கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா கலந்து விடும்போது அது கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நெய் ஆட் பண்ணதும் நம்மளோட அல்வா எவ்வளோ ஒரு கிளாஸியாக மாறி இருக்குன்னு. இதுக்கு வந்து நிறைய நெய் தேவைப்படாது. மேக்ஸிமம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யே போதுமானதாக தான் இருக்குது. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சம் முந்திரியை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக உடச்சி சேர்த்துக்கலாம். உடச்சி சேர்த்து கலந்து விட்டுட்டு சைடில் இருக்க எல்லா அல்வாவையும் நம்ம ஒன்று போல் சேர்த்து கலந்து விடும்போது இப்போ பாருங்கள், சட்டியிலே ஒட்டாமல் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு அல்வா வந்து ரெடியாகி வந்துடுச்சுன்னு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் வச்சு அதை அந்த பிளேட் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அல்வாவை அந்த பிளேட்டில் ஊற்றிக்கலாம். இதை வந்து நம்ம இப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சுட்டு பீசஸாகவும் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை ஒரு சின்ன பவுலில் போட்டு ஸ்பூன் எடுத்து வச்சும் சாப்பிட்டுக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.